கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிக முக்கியமான தகவல் தான். இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் 3வது ஓடி மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு இப்போது அதிகமாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே 2 ஓடிய மேட்ச்லையுமே இந்தியா நினச்ச மாதிரி இல்லாமல் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. முதல் ஓடி மேட்ச் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வரலாற்று சாதனையை இந்தியா பண்ணி ஜெயித்தாங்க. ஆனால் 2வது ஓடிய மேட்ச் அதே வரலாற்று சாதனையை தென்னாப்பிரிக்கா பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த 3வது ஓடி மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இந்தியா இருந்துகிட்ருக்கு. அதற்காக கடுமையாக வலைப்பற்றி ஈடுபட்டுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா பவுலிங் ரொம்பவுமே வலுவாக இருக்குது. எப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போது 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்குமே கடுமையாக வலைப்பற்றி ஈடுபட்டிருக்காங்க. எல்லாருமே இப்போ சூப்பராக அவங்க பயிற்சிகளை எடுத்து மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த நிலைமையில் நேற்று தினம் கடைசியாக ஒரு வார்ம் மேட்ச்லையும் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி வார்ம் மேட்ச்சில் ஈடுபட்ட இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்ச்சில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இப்போது எல்லாருக்குமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் தாப்பா ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா இந்த வார்ம் மேட்ச்சில் எப்போதும் போல டாஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா அணி எடுத்தோடனே அவங்க பேட்டிங்கை சூஸ் பண்ணி கிளம்புனாங்க. எடுத்தோடனே பேட்டிங்கை சூஸ் பண்ணி கிளம்பி ஓப்பனர் பார்ட்னர்ஷிப்பை ரொம்பவே வலுவாக போட்டாங்க. எப்படி 2வது ஓடிய மேட்ச்சில் சரியான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்களோ அதே மாதிரி இந்த வார்ம் மேட்ச்லையும் சரியான பார்ட்னர்ஷிப் அமைச்சு அவங்க பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே இந்திய அணி வீரர்கள் ரொம்பவுமே தடுமாறி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நபர் 87 ரன் வரைக்கும் அடிச்சிட்டாரு, இன்னொரு நபர் 63 ரன் அடிச்சாரு. அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாங்க. அப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்திய அணியோடைய பவுலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய மிஸ் ஃபீல்டிங் கொஞ்சம் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அப்படி இப்படின்னு அடித்து இந்திய அணியை ஒட்டுமொத்த பவுலருமே அவங்க நாசம் பண்ணிட்டாங்க. ஏன்னா கரெக்டாக 50 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 327 ரன்கள் வெறும் 5 விக்கெட் இழப்பு தான். அந்தளவுக்கு மிக மோசமான ஒரு ரெக்கார்டை இன்னைக்கு இந்திய அணி பவுலர்ஸ் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்னதான் பவுலிங் சூப்பராக போட்டாலும் கூட கிட்டத்தட்ட 3 கேட்ச் மிஸ்ஸு, 7 4 மிஸ்ஸு, இப்படி ஏகப்பட்ட மிஸ் ஃபீல்டிங்னால இந்திய அணிக்கு தடுமாறி போயிட்டாங்க. அவங்க 327 ரன்கள் அடிச்சிட்டாங்க. 328 ரன்கள் அடிச்சா தான் மேட்சை வின் பண்ண முடியும் அப்படிங்கிற கடுமையான ஒரு இலக்கோட இந்திய அணி கிளம்புனது. ஏன்னா இது இந்திய அணிக்கு அந்தளவுக்கு மிகப்பெரிய ஸ்கோர் தாங்க. 115 ரன் 120 ரன் அடிக்கவே இந்தியா தடுமாறும் போது 328 ரன்கள் எப்படி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்துனது. அப்படி இக்கட்டான சுச்சுவேஷனில் கிளம்புன இந்திய அணி வீரர்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ருத்ராஜ், சாய் சுதர்சன் 2 பேருமே கிளம்பி சூப்பராக விளையாடும்போது ருத்ராஜ் சேகவர்த்தார்கள் இந்திய தினமும் வெறும் 9 ரன்னுக்கெல்லாம் அவுட் ஆயிட்டாரு. இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தினது. எடுத்தோடனே வீரர்கள் எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு சாய் சுதர்சன் ரொம்பவுமே பொறுமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு அந்த கேஎல் ராகுல் கூட கொஞ்சம் அதிரடியாக விளையாண்டாலும் கூட அவர் கரெக்டாக 73 ரன்களில் அவர் அவுட் ஆனார். அதற்கு பிறகு அப்படியே ஒரு ஆளாக சொல்ல கடைசியாக நம்மளுடைய சஞ்சு சாம்சன் கிளம்பினாங்க. அப்போதைக்கு சாய் சுதர்சன் அவர்கள் வெறும் 68 ரன்கள் தான் அடிச்சிருந்தார். அப்படி இருக்கிற நம்மள இன்னைக்காச்சும் சஞ்சு சாம்சன் அவர்கள் அடிப்பாரா? ஏன்னா மேட்ச் ஆனது 27 ஓவருக்குலாம் வெறும் 150 ரன் தான் அடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் நமக்கு ஒரு 170 ரன்கள் தேவை. கரெக்டாக 25 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. அடித்தா இந்தியா வின் பண்ணிடலாம். அது வரைக்கும் 3 விக்கெட் வந்துடுச்சு. ஸோ ஏற்கனவே 2 மேட்ச்சில் முதல் மேட்ச் நம்ம சஞ்சு சாம்சன் இறங்கவே இல்லை. 2ஆம் மேட்ச் இறங்கி சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ரன் அடிக்காமல் வெறும் 14 ரன்லேயே அவுட் ஆகிட்டாரு. ஏற்கனவே சஞ்சு சாம்சனுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த தினம் கூட அவர் சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னா தொடர்ந்து அவருடைய வாய்ப்புகள் பறிப்பாக இருக்கும். அதனால கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் அடிச்சே ஆகணும். அப்படிப்பட்ட இக்கட்டான சுச்சுவேஷனில் யாரும் எதிர்பார்க்காம ஓப்பனிங்கில் களமிறங்கி சஞ்சு சாம்சன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சாரு. வெறும் 15 ரன்னுக்குலாம் அவர் அவுட் ஆக வேண்டியது. அப்போதைக்கு ஒரு கேட்சை முதல் முறையாக சவுத் ஆஃப்ரிக்கா மிஸ் பண்ணாங்க. அதை வாய்ப்பை பயன்படுத்திட்ட சஞ்சு சாம்சன் அவர்கள் அதுக்கு பிறகு அவருடைய அதிரடியாக காட்ட ஆரம்பிச்சாரு. அதற்கு பிறகு வானம் வெடிக்கிறாங்க. 6 4 பறக்க விட்டு மேட்சை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து வந்த 120 ரன்ல கிட்டத்தட்ட சஞ்சு சாம்சன் மட்டுமே 123 ரன்கள் அடிச்சு இந்த மேட்சை கடைசியில் போய் 49.3 பால்ல ஜெயிக்க வச்சாரு. அது வரைக்கும் 7 விக்கெட் வந்துருச்சு. கடைசி வரைக்குமே சஞ்சு சாம்சன் நின்று இந்த மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்காரு. இந்த வெற்றியை எல்லாருமே பார்த்து ரொம்பவே ஆர்வமாக கொண்டாடினாங்க. இவர் மட்டுமே 127 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. சாய் சுதர்சன் அவர்கள் 83 ரன் அடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் சாய் சுதர்சன் நிலையாக நின்னாலும் கூட சஞ்சு சாம்சன் அவர்கள் அதுக்கு பிறகு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். சஞ்சு சாம்சன் மட்டும் நேற்றைய பயிற்சி ஆட்டத்தில் சரியாக ப்ளே பண்ணாமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா பயிற்சி ஆட்டத்தில் தோற்றிருக்கும். அந்த அளவுக்கு எல்லா வீரர்களுமே சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட சஞ்சு சாம்சன் அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய மெயின் மேட்ச்லையும் சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு பங்களிப்பு அளித்தார் அப்படின்னா தொடர்ந்து இந்த அணியில் அவருக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கும். இல்லாத பட்சத்தில் அவருடைய வாய்ப்பு பறிப்போக அதிகமான வாய்ப்பு இருக்குதா இப்போ எல்லாருமே அவருக்கு பாட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.